சரி சரி அந்த துண்டை எடு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிராது கொடுத்துட்டு வந்துடுறேன். சொல்றது எங்க கேட்டிருக்கீங்க? பயந்து சாகுற. எனக்கு என்னமோ அது சரியா படலைங்க. வீண் வம்ப விலைக்கு வாங்குறீங்க. எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும் தாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி பைத்தியக்காரி, சிங்க குட்டி மாதிரி 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. என்ன கட்டி போட நினைக்காத. வரட்டுமா? அப்புறம் பெரிய மம்பட்டியா வந்தான்னா விஷயத்த சொல்லிடு. சின்னவன் ஊமைய வந்தான்னா கரும்பு காட்டுக்கு நெருப்பு போட ஏற்பாடு பண்ண சொல்லு. வரேன். சரிங்க, போயிட்டு பத்திரமா சீக்கிரம். நான் பாத்துக்கிறேன், நீ ஜாகிரதையா இரு. அப்போ நான் வரங்கய்யா. நல்ல வேலை, நம்ம வக்கீல் உள்ளூர்ல இருந்ததுனால இந்த மட்டோட போச்சு. அவர் மட்டும் வெளியூர் போயிருந்தா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு குமரி எடுத்திருப்பாங்க. நம்ம பரம்பரையிலே எந்த வாரிசுக்கும் வராத அவமானம் நடந்து போச்சு. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை விதி. இது வரைக்கும் போலீஸ் தான் நம்ம உதவி கேட்டு வந்திருக்கே தவிர நம்ம வீட்டு வேலைக்காரன் கூட அங்க போனது இல்லைங்க. இப்ப போயிருக்கோம். அந்த சின்ன சாமியவன் குடும்பத்தோட தூக்கிட்டு வர சொல்லுடா. ஐயா ஐயா, தெரியாம தப்பு நடந்துருச்சு. அவங்க ஒண்ணும் பண்ணிடாதீங்க. கையெடுத்து. நீ காலில் விழுந்து கேட்கிற அளவுக்கு அந்த காலுக்கு சொந்தக்காரனுக்கு யோகிதை இல்ல. இவங்களுக்கு உழைச்சு வீணா போறதை விட இவங்களை எதிர்த்து மண்ணா போறதுல தப்பே இல்ல. இழுத்துட்டு வாங்கடான்னா நடத்தி கொண்டாந்துருக்கீங்க. அப்புறம் என்னடா, தூக்கிட்டு போங்கடா அவனை. என்னை எதிர்த்தவன் மண்ணா போவான்னு அந்த சின்ன சாமியை சொல்லிட்டான். அவன் ஆசையை நிறைவேற்றுங்கடா. என்னடா உங்க அப்பனையா இருந்தாலும் பெரிய பண்ணியோட அடியாளுங்க வீடு பூந்து அடிச்சு எடுத்துட்டு போறாங்கன்னு.
ஐயா, இவன் அப்பனாத்தா கூட இப்படி துள்ளலங்க. இவன் ஒருத்தன் தான் துள்ளுன்னு துள்ளிட்டான். இவன் அப்பா அத்தாவை என்ன செய்ய போற? ஐயோ, கொளுத்தி போட்டா பொசுக்குன்னு முடிஞ்சிரும். இவனை கால்ல தூக்கு. ஏன்னா இவன் பொசுக்குன்னு போக கூடாது. என்ன யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு போகணும். அண்ணே, அப்பனே ஆத்தாளையும் அந்த பண்ணையோட ஆளுங்க வீட்டுக்குள்ள புகுந்து வீதியில நாய் இழுக்கிற மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நாங்க இல்லாம போயிட்டேனே. பெரிய பண்ணை எதுக்குறவங்க எல்லாருக்கும் இதுதான் கதின்னு கொக்கரிக்கிறானே. பண்ணையாரோட கொலையில வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. 2 பேரையும் நம்ம வயல்ல வச்சு துடிக்க எரிச்சு கொண்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்த புலிய தட்டி எழுப்பிட்டாண்ட அந்த பெரிய பண்ண. அவன் வச்சு நெருப்பு அவனை மட்டும் இல்ல, அவன் பாரம்பரியவே எரிச்சு பஸ்மமாக்க போது பார். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு விடிஞ்சா கோயில் திருவிழா முதல் காலாஞ்சி வாங்க அந்த பெரிய பண்ண அங்க வருவானே. தோள் பறக்கத மம்மட்டியா அட மம்மட்டியா